உலக வெப்பமயமாதலை கருத்தில் கொண்டு கோவை மாநகரில் உருவாக்கப்பட்டு வரும் அடர்வனம் பல்லுயிர் சூழலை உருவாக்கியுள்ளது. மெத்தட் ஒரு ஜப்பானிய தொழில்நுட்பம். அதை நம்ம ஏரிக்கரையில் நிறைய நிலங்கள் இருக்குது. இங்கே நிறைய பல்லுயிர்கள் இருக்குது. இந்த உயிர்களுக்கு வாழ்விடமாக இருக்கிறதுக்காக இந்த மியாவாக்கி மெத்தடில் இந்த குளக்கரையில் மரம் வச்சுருக்கோம். இங்கே வெள்ளலூர் குளக்கரையில் பார்த்திங்கன்னா இது 3 அடி ஆழத்துக்கு குழி எடுத்து அதில் குளக்கரைகளில் நிறைய ஆகாய தாமரை இருக்கும். அப்புறம் உணவு கழிவுகள், இந்த எரு சாணங்கள் இதெல்லாம் போட்டுட்டு மண்ணை மூடி இந்த மரங்களை நெடுக்க வச்சுருக்கோம். 10,000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள், மூலிகை தாவரங்கள், வண்ணத்து பூச்சிகளை ஈர்க்கும் பூச்செடிகள் என கணக்கில் அடங்கா தாவரங்கள் வெள்ளலூர் குளத்தை சுற்றி வளர்க்கப்பட்டு வருகின்றன. தொழிற்சாலைகள் அப்புறம் வீடுகள் அதிகமாக நெருக்கமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் குறையிறதுனால நல்ல காற்றுகள் கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த மாதிரி மூலிகைகளில் அதிகமாக வைக்கிறதுனால, மூலிகை மரங்கள் எல்லாம் அதிகமாக வைக்கிறதுனால நல்ல சுத்தமான காற்றுகள் மக்களுக்கு கிடைக்கும். இது கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் பல தடுப்பணைகளை சீர் செய்து 6.5 கிலோமீட்டர் நீர்வழி பாதையை சுத்தம் செய்து குளத்திற்கு நீர் கொண்டு வந்துள்ளது. ஒரு மலைக்காட்டுக்குள் செல்லும் உணர்வை இந்த மியாவாக்கி வனப்பகுதி ஏற்படுத்துவதாக அங்கு வந்து செல்லும் மக்கள் கூறுகின்றனர்.